மொத்தமா நாமத்தை போட்டீங்க. சொந்தத்திலேயே 1008 ஃப்ராடு தனம். பாவம், அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிறத விட்டுட்டு ஃப்ராடு தானே அது எதுன்னு வார்த்தையை விடுறீங்களே. ஏய், என்னடி புதுசா புரிஞ்சுக்க விட்டுருக்கு? அது ஒரு தரித்திரம் பிடிச்ச குடும்பம். அந்த குடும்பத்தோட சேர்ந்தா அந்த தரித்திரம் நமக்கு ஒட்டிக்கணும்னு நான் நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கேன். நீதான் புரியாம ஆட்டம் போடுற. இத பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. பாவம் பொட்ட புள்ள, அவ போன இடத்துல நல்லபடியா இருக்கணும்னு முதல்ல மனசுல நினைங்க. அவங்கள விருந்துக்கு அழைச்சாச்சு. மூஞ்சிய தூக்கி வச்சுக்காம சந்தோஷமா இருங்க, புரிஞ்சுதா? எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணிட்டு தகவல் மட்டும் கிட்ட சொல்லு. ஆமா, அபி விருந்துக்கு வராட்டி முடியா முடிவு போயிடும். இத பாருங்க, அபியோட சித்தப்பா ஒரு வசதியான ஆளுன்னு உங்களை பத்தி ஒரு கௌரவம் இருக்கு. நீங்க அபிய விருந்துக்கு அழைக்காட்டி ஒருவேளை சாப்பாடு போடுறது கூட உங்களுக்கு வக்கு இல்லைன்னு ஊர்ல எல்லாரும் தப்பா பேசுவாங்க. ஓஹோ, சனிய இப்படி எல்லாம் வேற இருக்கா? ஆமாங்க, ஊர்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி தான் பேசுவாங்க. காசு பணம் மட்டும் இருந்தா பத்தாது, கௌரவம் வேணும். அந்த கௌரவம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் இருக்கு. ஊர்ல யாரும் தப்பா பேசிட கூடாது, புரியுதுங்களா? எனக்கு ஒண்ணு புரியுதுரி. இந்த ஊர் பயலுக்கு வேலை இல்ல, உனக்கு வேலை இல்ல. என்னத்தையோ பண்ணி தொலை. ராத்திரி பகல கண்ணா முழிச்சு உழைச்சி மீன் தொட்டி வித்து தண்ணி வித்து பணம் சம்பாதிச்சு இப்படி கண்டபடி கொட்டி அழ வேண்டியிருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. என்ன அபி, ஃபைலோட இங்க நின்னுட்டு இருக்க? சரி, எனக்காக ஒரு சின்ன உதவி பண்ணிடு. தொல்காப்பியனோட ஒரிஜினல் கேரக்டர் எப்படின்றதே என்னால ஜட்ஜ் பண்ண முடியல. உனக்கு ஏதாவது தோணுதா? ப்ளீஸ் உஷா, காலையில இருந்து தொல்காப்பியனை பத்தி பேசி பேசி அறுக்குற. அபி ப்ளீஸ் பி சீரியஸ். அன்னைக்கு அவரு அந்த ஒரு சின்ன ஃப்ளூட் ஒன்று, அது ஊதாங்குழலா என்னன்னு சரியா ஜட்ஜ் பண்ண முடியல. ஆனா அதுல இருந்து ஒரு அற்புதமான டியூன் ஒன்று வாசிச்சாரு. அது ஹிந்துஸ்தானியா இல்ல கர்நாடிகா இல்ல வெஸ்டர்னானு என்னால சரியா ஜட்ஜ் பண்ண முடியல அபி. ஆனா என்ன டியூனோ பயங்கர கேட்சியா இருந்தது தெரியுமா? மியூசிக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கொஞ்சம் கூட ரிதம் சென்ஸே இல்லாதவரை பத்தி பேசிட்டு இருக்க. You're not being fair. நீ அந்த டியூனை கேட்காம தான் இப்படி எல்லாம் பேசுற. அதை மட்டும் நீ கேட்டிருந்த அப்படியே மெய் மறந்து போயிருப்ப. சரி, அதை விடு. ஆபீஸ்ல ஊம கோட்டா மாதிரி அந்த மனுஷன் மேல கீழே அலைஞ்சிட்டு இருப்பாரு. ஆனா அங்க பார்த்தனா ஒரு லேபர் குடும்பமே அப்பா அம்மா பசங்கன்னு அவரை சுத்தி நின்னு ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஆள் அடிக்கிற ஜோக்ஸுக்கு இதையா தோணால நம்ப முடியுதா? கண்டிப்பா நம்ப முடியுது. ஏன்னா அங்கேயும் அந்த ஆள் யாரையும் வேலை செய்ய விடல, அதானே? நீ நம்பரியா நம்பலையான்னு தானே நான் கேட்டேன். உன்னை யார் தேவையில்லாத விளக்கொள்ள கொடுக்க சொன்னது? சரி, ஓகே, நம்ம ஆரம்பத்துல இருந்து வரலாம். ஒரு வெடல பையன் மாதிரி உனக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுத்தாரு. அப்படியே கட் பண்ணா அவர் வீட்ல கிளி மாதிரி இல்லைனாலும் சுமாரான ஒரு வைஃப் இருக்கா. ஆபீஸ்ல முத்தப்பா வரைக்கும் இலக்காரமா பேசுற ஒரு முட்டாள் டிராஃப்ட்ஸ்மேன். அப்படியே கட் பண்ணா பல லட்சம் ரூபாய் லாபம் சம்பாதிக்க கூடிய கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ற அளவுக்கு ஒரு டேலண்டட் பர்சன். இன்னொரு நாள் பார்த்தா எல்லாரோடய சந்தோஷமா சிரிச்சு ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வித்தியாசமான கேரக்டர். இதுல இருந்து அவரோட ஒரிஜினல் நேச்சர் என்னன்னே என்னால ஜட்ஜ் பண்ண முடியல அபி. எக்ஸ்கியூஸ் மீ, மைக் டெஸ்டிங் 1 2 3. நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா? என்ன நீ? ஓ, பகலிய பாஸ்கரோட ரொமான்டிக் டியூட் பாடிட்டு இருக்கியா? ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லையா? ஒன்னும் இல்லைன்னா அதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். அதனால அது என்னன்னு நீ என்கிட்ட சொல்லியே ஆகணும். சொல்லு அபி. அபி ப்ளீஸ் ஸ்டாப் இட். ஸ்டாப் இட் உஷா. அபி, எந்த காரணமும் இல்லாம என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐ அம் சாரி. நான் உன்னை திட்டிட்டேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல அபி. நீ எந்த காரணமும் இல்லைன்னு சொல்லும் போதே தெரியுது அதுல ஏதோ பெரிய காரணம் இருக்குன்னு. இங்க பாரு, அது என்னவா இருந்தாலும் உடனே வெளியில சொல்லிடு. அதை மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்காத. இல்ல என்கிட்ட சொல்ல நீ விருப்பப்படலன்னா நோ ப்ராப்ளம். நீ இப்போ தனியா இருக்கணும்னு நினைக்கிற. நான் இதுக்கு ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நான் என் சீட்டுக்கே போறேன். உஷா, எனக்கு அம்மா தம்பி தங்கச்சிங்களெல்லாம் பார்க்கணும் போல இருக்கு. வெரி குட். இந்த மாதிரி நேரத்துல இதுதான் உனக்கு சரியான ட்ரீட்மெண்ட்.
நீ பேசாம கிளம்பு. உன் மனசு மாறதுக்கு முன்னாடி வீடு போய் சேரு. போ போ போ. ஆனா ஆபீஸ் முடியலையே. அட ஆபீஸ் டைம் முடியலனா என்ன? 2 hours பர்மிஷன் போட்டேன்னா யார் கேட்க போறாங்க? நீ உடனே கிளம்பு. வேண்டாம், ஆபீஸ் வேலை பாதிக்கும். இங்க பாரு, ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த கூட அம்மா முகத்தை பார்த்தா அப்படியே பறந்து போயிடும். நீ கிளம்பு, இல்லைன்னா நானே உன்னை உதப்பேன். வேண்டாம் உஷா, நான் அப்புறம் போய்க்கிறேன். அபி, இங்க ஒரு கொலையே விழும். அபி கிளம்பு. வேண்டாம், நான் அப்புறம் போய்க்கிறேன். சரி, உன் இஷ்டம். இருக்கிறதா இருக்க, என் டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போயிடேன். தொல்காப்பியம் வாசிச்சது என்ன? நான் போயிடுறேன், நான் கிளம்புறேன். ஐயோ, ஏய், என்னால முடியுதுமா? ஓகே. அது என்ன இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கும்? என்ன மியூசிக்? நமக்கு மியூசிக்கும் சம்பந்தமே இல்ல. கிருஷ்ணன் சார், ஏய் கலை, நீ வா. வரேம்மா. முத்தப்பா, கொஞ்சம் வாங்கல. நான் திரும்ப திரும்ப கேக்குறேனேன்னு நீங்க கோச்சுக்க கூடாது. இந்த டவுட்டை கேட்கலன்னா என் தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. தொல்காப்பியன் வாசிச்சது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னு? ஏய், என்னன்னு கேக்குறதுக்குள்ள இப்படி ஆளாளுக்கு ஓடுறீங்க? அப்புறம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? யார கேக்குறது? யார கேக்குறது? யார கேக்குறது? Boogie to bang bang, the boogie to bang bang, the rhythm of the boogie to beat. Boogie to bang bang, the boogie to bang bang, the rhythm of the boogie to beat. Boogie to bang bang, the boogie to bang bang. அபி, எப்போ வந்தே? இப்பதாம்மா வந்தேன். ஆனந்தி, ஐம் சாரி. ஆனந்தி. நீ எதுக்குக்கா மன்னிப்பு கேக்குற? காலையில அவங்க உன்னை என்னென்னமோ பேசிட்டாங்க. என்னக்கா அவங்க பேசினதுக்கு நீ என்ன பண்ணுவ? ஆனந்தி, ஏன் வேற மாதிரி பேச முயற்சி பண்ற? உன் குணம் என்னன்னு எனக்கு தெரியும். உன் மனசுல இப்ப எவ்வளவு கோவம் இருக்குன்னு எனக்கு புரியுது. என் புகுந்த வீட்டு ஆளுங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசி உன்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணேன். அதை யோசிக்கும் போது கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? ஒரு வீட்டுக்கு மருமகளா போயிட்டா இந்த மாதிரிலாம் நடக்கும் போல இருக்கு. ஆமாங்கா, அவங்க வீட்டு மருமகளா நீ இங்க வந்து பேசின. ஆனா அப்போ அங்க என் அக்கா அபி இல்ல. எனக்கு அதுல கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா உனக்கு எனக்கு வேற என்னக்கா வழி இருக்கு? 2 பேரும் பொண்ணுங்களா பிறந்துட்டோம். வசதியில குறைச்சலா, அப்பா இல்லாதவங்களா, இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பயப்படுற ஒரு அம்மாவை வச்சுக்கிட்டு நாம என்னக்கா பண்ண முடியும்? அப்பப்போ அழலாம், கோச்சிக்கலாம், சாரி சொல்லிக்கலாம். ஒருத்தர் கண்ணீர் ஒருத்தர் தொடச்சிட்டு மறுபடியும் அழலாம். ஏய், என்னடி அது சிரிப்பு? இந்த மாதிரி அப்பப்போ சிரிச்சுக்கலாம். என்ன ஆனந்தி அக்கா? ஆர்த்தி இப்படி சமயத்துல சிரிக்க வைக்கிற பாரு, அதுதான் எனக்கு இவள்கிட்ட பிடிச்ச ஒரே ஒரு விஷயம். ஆனந்தி, நீ பேசினது கசப்பான விஷயமா இருந்தாலும் அதுல நிறைய உண்மை இருக்கு. முந்தா நாள் கல்யாணம் பண்ணனா அந்த வீட்டு ஆளுங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசி உன்னை கோச்சிக்கிட்டேன்னு நினைக்கிறப்போ எனக்கே கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு ஆனந்தி. நான் தெரியாம தான் கேக்குறேன்க்கா. அந்த மாதிரி நடந்துக்கலன்னா பெருசா என்ன நடந்துற போகுது? உன் தலை போயிட போதா? கொஞ்சம் கோவப்பட்டு எதிர்த்து பேசிதான் பாரு. என்னக்கா? ஆனந்தி, நீ படிச்சவதான், விவரமானவதான். ஆனா நீ சில விஷயங்களை இனிமேதான் தெரிஞ்சுக்கணும். நான் உன்கிட்ட வந்து கோவப்பட்டேனே, அது என்னோட கோவம் இல்ல, என் புகுந்த வீட்டோட கோவம். அதை நான் உன்கிட்ட காட்டினேன், காட்டும்படி ஆயிடுச்சு. நம்மளோட உணர்ச்சிகள் கூட நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாம அடுத்தவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி மாறி போயிடுது பாத்தியா? அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏங்கா அந்த மாதிரி மாறுது? நம்ம ஊர்ல கல்யாணமும் புகுந்த வீடும் பொண்ணுங்களை மாத்துது ஆர்த்தி. நாமளா இருக்கிறது கஷ்டம். இதெல்லாம் இவ்ளோ தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு எதுக்குக்கா கல்யாணம் பண்ணிக்கணும்? அதெல்லாம் தெரிஞ்சாலும் கூட நம்மளால அதை அவாய்ட் பண்ண முடியாது ஆர்த்தி. ஏங்கா அந்த மாதிரி? ஏன்னா நம்ம ஊர்ல பொண்ணா பிறந்ததுல இருந்தே கல்யாணத்துக்கு தயார் பண்ணி தான் வளர்க்குறாங்க. யாரு? தோ
நம்ம அம்மா மாதிரி ஆளுங்க தான். என்னடி புரியாத மாதிரி என்னென்னமோ பேசிட்டு கடைசியில ஏன் தலையை உருட்டுறீங்களா? அம்மா, ஆனந்தி சொல்றதுலயும் நியாயம் இருக்குமா? எங்க 3 பேரையும் நீ கல்யாணம் பெருசு இல்ல, எப்படியாவது முன்னேறணும்னு சொல்லி வளர்த்திருந்தா நாங்களும் வேற மாதிரி வளர்ந்துருப்போம். என்னடி குழப்புற? என்னை எப்படி வளர்த்தாங்களோ அப்படிதான் உங்களையும் வளர்த்தேன். சரி விடுமா, மனசுல இருக்கிற பாரம் இறங்கணும்னு என்னென்னமோ பேசுறோம். ஆனா பேச பேச பாரம் அதிகமா தான் ஆயிட்டு இருக்கு. சரி வா, இதெல்லாத்தையும் எடுத்து வச்சிருவோம். என்னடா டயர்டா வர? பஸ்ல ஒரே கூட்டம். அபி, ஒரு கப் காஃபி கொண்டா, தலை வலிக்குது. பேசினா என்ன கொடுமைக்காரின்னு சொல்வீங்க. எனக்கு எதுக்கு வம்பு? என்னால இருக்கவும் முடியல. அவ என்னமோ வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி மனுஷ மக்களை மதிக்கவே மாட்டேங்கிறா. நீயும் வர வர உங்க அப்பா மாதிரி சொரணை கெட்டு போய் உட்கார்ந்திருக்க. ஏற்கனவே தலைவலிமா, நீயும் சேர்ந்து உசுர வாங்காத. உன் பஞ்சாயத்து அப்புறமா வச்சுக்க. டேய், தலைவலினா காஃபி கொண்டு வரவா? ஒன்னும் வேண்டாம். அபி எங்க? அத சொல்ல வந்தா தான் வாயை அடைக்கிறியே. அன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து லேட்டா வந்ததுக்கு எவ்வளவு பிரச்சனையாச்சு. அந்த பயம் கொஞ்சமாவது இருக்கா அவளுக்கு? சொல்றவெல்லாம் இழிச்ச வாச்சி நினைச்சுக்கிட்டு எனக்கு என்னன்னு வரா அவ. கட்டி கேட்க வேண்டிய நீ என்னடான்னா மாடு மாதிரி பேசாம உட்கார்ந்திருக்க. நான் என்னத்த சொல்ல? என்னம்மா நீ? அபி வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதானே. அது எதுக்கு பிரச்சனை ஆக்குற? ஆபீஸ்னா அப்படிதான், சில நாள் முன்ன பின்ன ஆகும். விடுவியா? அவ சொல்றாளா, இவன் அப்படியே நம்பறானா? ஏண்டா, ஆபீஸ்ல தான் லேட் ஆச்சு நீ கண்டியா? ஆபீஸ்ல லேட் ஆனா ஒரு போன் போடுவால. இப்ப என்ன சொல்ல வர நீ? அவ ஆடி அசைஞ்சு அவ அம்மா வீட்டுக்கு போயிருப்பான்னு நான் சொல்றேன். நீயா எதையோ கற்பனை பண்ணி உளராத. இன்னும் 2 நாள்ல அபிக்கு சம்பளம். அவளை மூட் அவுட் பண்ண விரும்பல. ஆமா, சம்பளத்தன்னைக்கு ஊர் சுத்திட்டு வருவா. நீ அவளுக்கு சுடுதண்ணி போட்டு வை. மா, என்ன கோவக்காரனாக்காத. உன்ன கத்தி பேசுற. ரோஷம் உனக்கு அம்மா கிட்ட மட்டும் இருந்தா பத்தாது, உன்னை கட்டினவகிட்டயும் வேணும். உன்னோட பெரிய இடவா போச்சுமா. இப்ப என்ன ஆபீஸ்ல இருக்காளா இல்லையான்னு தெரியணும், அவ்வளவுதானே. சும்மா தோணுன்னு பேசிக்கிட்டேன். ஹலோ ஹலோ, நான் அபியோட ஹஸ்பண்ட் பாஸ்கர் பேசுறேன். அபி இருக்காளா? சார், அவங்க அப்பவே கிளம்பி போயிட்டாங்களே, இன்னும் வீட்டுக்கு வரலீங்களா? இல்ல, நான் வெளியில இருந்து பேசுறேன், நான் பாத்துக்கிறேன். சரிங்க. என்னடா, ஆபீஸ்ல இருக்காளா? எங்க போயிருப்பா? இப்படியே உட்கார்ந்து மோட்டு வளையத்தை பார்த்து யோசி, விடிஞ்சிரும். டேய், நான் தான் சொல்றேன்ல, அவ ஆத்தா வீட்டுக்கு போய் எங்க கூத்தடிச்சுட்டு இருப்பாடா. இந்த பாரு, புருஷனா லட்சணமா போய் பொடலில 4 சாத்து சாத்தி இழுத்துட்டு வா. எப்படி கூட்டு வருதுன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டாம். பாஸ்கரா, அபி அப்படியே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாலும் அது ஒண்ணும் பெரிய கொலை குத்தம் இல்ல. உங்ககிட்ட யாருப்பா கருத்தெல்லாம் கேட்டா? பெரிய யோசனை சொல்றீங்களா? மடிங்க. இந்த வீட்டுல உண்மையை சொன்னா யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. பெரிய ஹரிச்சந்திர வீட்டு பக்கத்து வீட்டு ஆளு. முதல்ல இந்த புக்கை மூடுறீங்களா? பேசாம உன் வேலையை பாக்குறியா? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அட, அபி வந்திருக்கு. எப்ப அபி வந்த? இப்பதான் வந்தேன் மாமா. என்ன திசைக்கு ஒரு பக்கமா மூஞ்சி திருப்பி வச்சு உட்காந்துருக்கீங்க? ஓடிட்டு இருந்த நம்ம கப்பல் ஏதோ கவுந்து வச்சா என்ன? இங்க வர்றேன். வயசு பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் சும்மா கலகலன்ட்டு இருக்க வேண்டாம். இப்போ எதுக்கு ஒருத்தி கல்யாணம் பண்ணா போதுமே எல்லாரும் மூஞ்சி இழுத்துட்டு உட்காந்துருக்கீங்க? ஏண்டி ஆர்த்தி, உனக்கு என்னாச்சு? அக்காவா அவங்க எல்லாம் பேசினதுலேருந்து எல்லாரும் மூட் ஆஃப்ல இருக்கோம் மாமா. என்ன அப்போ? சரி, எந்திரிச்சு கலகலன்னு வேலையை பாருங்க. எந்திரிக்க. இதோ பாருங்க மாமா, இப்போ எல்லாருமே நிஜமாவே டல்லா இருக்கோம். நீங்க வேணா ஒரு பாட்டு பாடி எங்களெல்லாம் சரி பண்ணுங்க. பாட்டா? என்ன போய் பாட சொல்ற? வயசு புள்ள, நீ எந்திரிச்சு பாடு.
நீங்க தான் உங்க ஊர் கூத்துல வேஷம்லாம் போட்டேன்னு சொன்னீங்களே. அது வந்து கோமாளி வேஷம் தான் போட்டிருக்கேன். அதுல ஏதாவது ஒரு பாட்டை எடுத்து விடுங்க மாமா. கிண்டலை பார்த்தியா? நான் உனக்கு வேடிக்கை ஆளாயிட்டேனாக்கும். இங்கே பாரு, சட்டி முட்டையெல்லாம் கழுவவே இல்லை. இந்த பக்கம் பாரு, கூட்டாம எல்லாம் குப்பையாக கிடக்குது. இந்த லட்சத்தில் பாடு பாடுன்னு என்னை பாட்டா படிக்கிறீங்க. சட்டி முட்டி கழுவவில்லை, சமய வேலை செய்யவில்லை. வெட்டி பையன் மகளை கட்டி வீதியெல்லாம் வெக்கக்கேடு. விரட்ட போகிறான் தாலி அறுத்து விதவைய போல. நான் வெகு பணத்தை இழந்து விட்டேன் பொண்டாட்டியாளே. ஏன் பொண்டாட்டியாளே? ஆடவா? ஆடுங்க. கரெக்டாக தட்டணும். கரெக்டா தட்டுறேன். இது வேற நிக்க மாட்டேன். நானும் ஆடுறேனே. ஆடவா? ஆமா. சரி வா, கரெக்டா அடிக்கணும். கரெக்டா தாளம் போடுறேன் பாருங்களேன். சட்டி இல்ல, என்ன வேகமா ஆடுற? மல்லமா ஆடு. இருங்க மாமா, இப்படி பிடிச்சிக்கிறேன். ரெடி. சட்டி முட்டி கழுவவில்லை, சமய வேலை செய்யவில்லை. வெட்டி பையன் மகளை கட்டி எல்லாம் கேடு. வெகு பணத்தை இழந்து விட்டேன் பொண்டாட்டியாலே. வெகு பணத்தை இழந்து விட்டேன் பொண்டாட்டியாலே. ஏன் பொண்டாட்டியாலே? ஏடா ஆடன்னு சொல்லிக்கிட்டு நாலடி தலைன்னு இருந்தா என்னடா அர்த்தம்? இன்னொரு தடவை. சட்டி முட்டி கழுவவில்லை, சமய வேலை செய்யவில்லை. வெட்டி பையன் மகளை கட்டி வீதி எல்லாம் வெக்க கேடு. வெகு பணத்தை இழந்து விட்டேன் பொண்டாட்டியாலே. அப்படி போடுறா அபி. எப்படி என் தாளம்? சூப்பரா இருந்துச்சு. அப்படியே டான்ஸ். பேசாம மாமா மாமா once more. மறுபடியுமா? once more தானே? ஆமா. once more. சரி, உனக்காக. தட்டி முட்டி கழுவவில்லை, சமய வேலை செய்யவில்லை. வெட்டி பையன் மகளை கட்டி வீதி எல்லாம் வெக்க கேடு. வெகு பணத்தை இழந்து விட்ட பொண்டாட்டியால. நான் வெகு பணத்தை இழந்து விட்ட பொண்டாட்டியால.